கமாக்கார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கண்ணியத்திற்கும் மேன்மைக்கு உரிய உலமா பெருமக்களே, கண்ணியத்திற்குரிய முக்கியஸ்தர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, ஒவ்வொரு வீட்டு திண்ணையிலும் கூட்டம் கூட்டமாக அமர்ந்து கொண்டு அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்ல போதனையை ஆர்வத்தோடு ஆவலோடு கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய வாசத்திற்குரித்தான தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இரண்டாம் நாளாக இன்று சீரத்து நபி தொடர் பயான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எத்தனையோ நிஅமத்துக்களை செய்திருக்கிறார். அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய நிஅமத்துக்களை நாம் எண்ணி பார்க்க முயற்சி செய்தால் அதனை ஒரு எண்ணிக்கையில் அடக்கிவிட முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய நிஅமத்தை நீங்கள் எண்ணி பார்ப்பதற்கு முயற்சி செய்வீர்களேயானால் அதனை உங்களால் ஒரு வரையறைக்குட்படுத்த முடியாது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். நம்முடைய தலையிலே வளரக்கூடிய ரோமங்களிலிருந்து நம்முடைய பாதத்தின் அடிப்பகுதி வரை அங்குலம் அங்குலமாக நாம் ஆய்வு செய்து பார்த்தால் ஒவ்வொரு உறுப்பிலையும் அல்லாஹ் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நியமத்துக்களை செய்திருக்கிறான். நம்மளுடைய உடலிலே ஏற்படக்கூடிய சாதாரண வலி, அந்த தொட்டு உணர்வு சொல் என்று சொல்லப்படுகின்ற அந்த உணர்வுகள் எல்லாமே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய நியமத். நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு இருக்கிறது அல்லவா, நாம சாப்பிடுறது மட்டும்தான் தெரியும். முன்னால பிரியாணியை வைத்து அதுல தால்ச்சா ஊத்தி சானா ஊத்தி சிக்கன் 65 வைத்து நம்ம வாயில எடுத்து வைத்து மென்று முழுங்குவது வரை தான் நமக்கு தெரியுமே தவிர அதற்கு பின்னால என்ன நடக்கும் என்பது யாருக்குமே தெரியாது. நமது ஜாமியாவின் முன்னாள் முதல்வர் அல்லாமா ஷேகுல் மில்லத் அமானி ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், மனிதன் அல்லாஹ்வை விளங்கிக் கொள்வதற்கு வானத்தையோ பூமியவோ ஆராய்ச்சி செய்ய தேவையில்லை. அவன் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஆய்வு செய்தாலே அல்லாஹ்வை முழுமையாக விளங்கிக் கொள்வான். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு இருக்கிறதே, அது தொண்டை குழியை தாண்டி விட்டால் என்ன ஆகிறது என்பது நமக்கு தெரியாது. நம்ம வயிறு முழுக்க சாப்பிட்டு விட்டு அப்படியே ஒரு நிம்மதியாக ஒரு தூக்கத்தை போட்டுடுறோம். ஆனா உள்ளக்கை சென்ற அந்த உணவு அது செரிமானமாகி இரத்தமாக, மலமாக, ஜலமாக, விட்டமின்களாக, மினரல்களாக, விட்டமின் ஏயாக, விட்டமின் சியாக ஒவ்வொரு மனிதருக்கும் என்னென்ன தேவைப்படுகிறதோ அந்த சக்தியாக அந்த உணவு தானாகவே மாறுகிறது. நம்ம உடம்புக்கு ஏதாவது தேவையில்லாத அல்லது உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளாத ஏதாவது உணவை நாம சாப்பிட்டு விட்டால் நம்மளுடைய உடம்பு ஆட்டோமேட்டிக்காகவே அதனை வெளியாக்கி விடுகிறது. ஏன்னா அப்படி உடம்பு வெளியாக்கவில்லை என்று சொன்னால் நான் சாப்பிடக்கூடிய சாப்பாடு அப்படியே விஷமாகி அது நமக்கு நோயாகவோ அல்லது நம்மளுடைய உயிரையோ பறிக்கக்கூடியதாக மாறிவிடும். அல்லாஹ் தஆலா இயற்கையிலேயே அதை படைத்திருக்கிறான். நம்மளுடைய உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத ஏதாவது உணவு நம்மளுடைய உடம்புக்குள்ளே செல்லுமையானால் அது இயற்கையிலேயே அது வாமிட்டின் வழியாக, வாந்தி வழியாகவோ அல்லது பேதியின் வழியாகவோ அந்த உடம்பை விட்டும் அந்த உணவை நம்மளுடைய உடம்பு ஆட்டோமேட்டிக்காகவே வெளியாக்கிவிடும். இது அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய ஒரு பெரிய நியமத்துக்களிலே ஒன்று. நாம உள்ளே செல்லக்கூடிய உணவு
செரிக்க வேண்டுமானால் அல்லாஹ்வுடைய நியமத்து வேண்டும். அதே நேரத்தில் நாம சாப்பிட்ட சாப்பாடு வெளியே வரவில்லை என்றாலும் அது ஒரு பெரிய அதாபு தான். யாராவது சொல்ல முடியுமா? நான் சாப்பிட்ட சாப்பாடு ஒரு 3 மணி நேரம் கழிச்சு வெளியே வரும், அல்லது ஒரு 6 மணி நேரம் கழிச்சு வெளியே வரும், அல்லது ஒரு 12 மணி நேரம் கழிச்சு வெளியே வரும் என்று யாராலும் சொல்ல முடியாது. அல்லாஹ் எப்ப நாடானோ அப்ப வெளியே வரும். சாப்பிடக்கூடிய சாப்பாடு செரிமானமாகுவதற்கும் அல்லாஹ்வுடைய நியமத்து தேவைப்படுகிறது. சாப்பிட்ட சாப்பாடு வெளியே ஆகுவதற்கும் அல்லாஹ்வுடைய நியமத்து தேவைப்படுகிறது. ஆக ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரை அவனுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே என்ன தேவை என்பது அவனுக்கு தெரிவதற்கு முன்னாடியே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதனை தயாரித்து வைத்து உலகத்திலே மனிதர்களுக்கு தேவையானதை சரியான முறையிலே கொடுத்து அவனை வளர்த்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை ஆரம்பிக்கின்ற பொழுது முதல் வசனமே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பிக்கிறார். ரப்புல் ஆலமீன் என்ற வார்த்தைக்கு 1000 அர்த்தங்கள் இருக்கிறது. தண்ணீர் தேவையாக இருக்கக்கூடிய நேரத்திலே தண்ணீரை கொடுப்பான், உணவு தேவையாக இருக்கக்கூடிய நேரத்திலே உணவை கொடுப்பான், காற்று தேவையாக இருக்கக்கூடிய நேரத்திலே காற்றை கொடுப்பான், உடம்பிலே சக்தி தேவைப்படுகின்ற நேரத்திலே சக்தியை கொடுப்பான். என்ன தேவையோ, யாருக்கு தேவையோ, எவ்வளவு தேவையோ, எந்த நேரத்தில் தேவையோ அதனை சரியான முறையிலே கொடுக்கக்கூடியவன் என்ற விரிந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது ரப்புல் ஆலமீன் என்ற வார்த்தை. நீ உலகத்தில் சில நபர்களை பார்க்கிறோம் அல்லவா, சாப்பிட்ட சாப்பாடு வெளியே வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி வாரம் ஆஸ்பத்திரியில போய் உள்ளே இருக்கக்கூடிய மலத்தையும் ஜலத்தையும் வெளியாக்கி விட்டு அதற்கென்று மாசம் 1000 ரூபாய் 2000 ரூபாய செலவு செய்யக்கூடிய நிகழ்ச்சியை நாம் உலகத்தில பார்க்கிறோம். உலகத்திலே அல்லாஹ் தஆலா நமக்கு எடுத்திருக்கக்கூடிய நியமத்துக்கள், அல்லாஹ் எல்லா நியமத்துக்களையும் கொடுத்து நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வமா குலிகல் மா கலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். மனிதா, உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் நான் தந்து விடுகிறேன். நீ எனக்காக வேண்டி செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான். நீ யஅபுதுன, என்னை அறிய வேண்டும், என்னை உணர வேண்டும், என்னை நினைக்க வேண்டும், என்னை வணங்க வேண்டும். சாதாரணமாக 10 மாதத்தால ஓதி கொடுக்கக்கூடிய அவ்வளவு கலிமா தொய்யிபு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இரண்டாம் கலிமா ஷஹாதத்து அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சாதாரணமாக 10 மாதத்தாவுல நம்ம சாதாரணமா ஓதி விடுகிறோம். ஆனா ஒவ்வொரு கலிமாவிற்கு என்ன உள்பொருள் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய சிபத்துக்கள் என்ன, அல்லாஹ்வுக்கு வாஜிபான சிபத்து என்ன இருக்குது, அல்லாஹ்வுக்கு முஹாலான சிபத்துக்கள் என்ன இருக்குது, அல்லாஹ்வுக்கு வரக்கூடாத தன்மைகள் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதிலே மிக மிக அதிலே கவனம் செலுத்தாதவர்களாகவே நம்மளுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. அடிப்படையான விஷயம், முதல்ல நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமே அதுதான். அதனாலதான் பிறந்த உடனேயே பிறந்த குழந்தைகளுடைய வலது காதுல அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று வாங்கையும், இடது காதுல அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று இகாமத்தையும் சொல்வதற்குண்டான காரணம் என்னவென்றால், பிறந்த குழந்தை முதல்ல காதுல அல்லாஹ் அக்பர் என்று அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கேட்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்வார்கள், லக்கீனு அவுலாதக்கும் பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ். குழந்தை உலகத்துல பிறந்துருச்சுன்னு சொன்னா அது பேசக்கூடிய முதலாவது வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நீங்கள் கற்றுக் கொடுங்கள். எந்த குழந்தையினுடைய வார்த்தை முதலாவது வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்கிறதோ அந்த குழந்தையினுடைய கடைசி வார்த்தையும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்றுதான் இருக்கும். கலிமா சொன்னவாறு அதனுடைய ரூஹ் அந்த குழந்தையை விட்டு பிரியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ் தஆலா உலகத்துல நம்ம படைத்தது அல்லாஹ்வை அறிய வேண்டும், அல்லாஹ்வை நம்பி உலகத்திலே வாழ வேண்டும். ஆனா நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்திருக்கக்கூடிய ஒரு பெரிய நிஅமத், நாம கேட்க
கீழே கிடக்கக்கூடிய கல்லை எடுக்க வேண்டுமானு கூட அதனை குனிந்து எடுக்க வேண்டியது இருக்கிறது. உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை எடுக்க வேண்டுமானால் கொஞ்சம் எட்டி உயர்ந்து எடுக்க வேண்டியது இருக்கிறது. சின்ன பொருளை எடுப்பதற்கு கூட ஒரு ஏதாவது ஒரு முயற்சியை செய்ய வேண்டிய ஒரு நிலையிலே எந்த முயற்சியும் செய்யாமல் நம்ம எல்லாம் அல்லாஹ் தஆலா மூமின்களாக ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால் அது அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய மிக உன்னதமான மிகப்பெரிய ஒரு நியமத். வரலாற்றை கொஞ்சம் புரட்டி பாருங்க. அல்லாஹ் தஆலா யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் ஈமானுடைய வாக்கியத்தை கொடுக்கிறான். ஒரு நபிமார்களுடைய மனைவி என்ற காரணத்தினால் கூட அவர்களுக்கு அல்லாஹ் ஈமானுடைய வாக்கியத்தை கொடுக்கல. இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி அவர்களுக்கு அல்லாஹ் ஈமானுடைய வாக்கியத்தை கொடுக்கல. லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி அவர்களுக்கும் அல்லாஹ் ஈமானுடைய வாக்கியத்தை கொடுக்கல. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். ضرب الله مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط كانتا تحت عبدين من عبادنا صالحين فخانتاهما ولم يغنيا عنهما من الله شيئا وقيل ادخلا النار مع الداخلين. உலகத்திலே வாழக்கூடிய மூமின்கள் அல்லாதவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி, லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி. அவர்கள் ஒரு நபிக்கு மனைவியாக வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நேரடி தொடர்பை கண்கூடாக பார்த்திருக்கிறார்கள். வஹி இறங்குவதை பார்த்திருக்கிறார்கள். ஜிப்ரீல் வருவதை பார்த்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குவதை பார்த்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அஸாப் இறங்குவதை பார்த்திருக்கிறார்கள். பார்த்தும் கூட அல்லாஹ்வை ஈமான் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கல. சையதுனா லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழிப்பதற்காக வேண்டி மலக்குமார்களை அனுப்பி வைத்தான். மலக்குமார்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வந்து, உங்களுடைய கூட்டத்தார்களை நாங்க அழிக்க போறோம், ஆகையினால உங்களுடைய குடும்பத்தாரை எல்லாரையும் அழைத்துக் கொண்டு இரவோடு இரவாக இந்த ஊரை விட்டு நீங்கள் காலி செய்து சென்று விடுங்கள் என்று லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா கட்டளை இருக்கிறான். லூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கூட்டத்தார்களோடு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்களுடைய ஈமான் கொள்ளாத மனைவி, ஈமான் கொண்ட மனைவி இருந்திருக்கிறாங்க, ஈமான் கொள்ளாத மனைவியும் இருந்தார்கள். எல்லாரும் போகும் பொழுது ஈமான் கொள்ளாத மனைவியும் கூட சேர்ந்தே போனாங்களாம். போய்கொண்டே இருக்கும் பொழுது லூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய அஸாபை இறங்கும் பொழுது யாரும் திரும்பி பார்க்க கூடாது. அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களையும் அல்லாஹ்வுடைய அஸாபு பிடித்து விடும், யாரும் திரும்பி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே லூத் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. யாருமே திரும்பி பார்க்கல. லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தார்கள் யாருமே திரும்பி பார்க்கல. ஈமான் கொண்டவர்களும் யாருமே திரும்பி பார்க்கல. ஆனா லூத் அலைஹிஸ்ஸலாம் கூட சென்று கொண்டிருந்த அவர்களுடைய ஈமான் கொள்ளாத மனைவி மட்டும் லேசாக திரும்பி பார்த்தார்களாம். திரும்பி பார்த்தா அவர்கள் வாழ்ந்த அந்த ஊரை மலக்குமார்கள் அப்படியே மேலே தூக்கி சென்று அப்படியே அவர்களை புரட்டி கீழே கீழே போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் மீது கல்மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்த அந்த பெண்மணி, யா கௌமி, என்னுடைய கூட்டத்தார்களே என்று கடுமையாக ஒரு சப்தம் விட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய மனைவியையும் கல்லாக ஆக்கிவிட்டார். இப்பொழுது லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி கல்லாக நிற்கிறார்கள். தஃசீரில் எழுதப்பட்டிருக்கிறது, சிறிது காலமாக அந்த கல்லிலிருந்து மாதம் மாதவிடாய் வெளிவந்து கொண்டிருந்தது என்று தஃசீரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனைவி, ஒரு நபிமார்களுடைய மனைவி என்பதற்காக கூட அல்லாஹ் ஈமானுடைய பாக்கியத்தை கொடுக்கவில்லை. ஆனா ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையாருக்கு அல்லாஹ் ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்தான். உலகத்துல வாழ்ந்த ஒரு பயங்கரமான ஆளுக்களிலே முக்கியமான ஆளு ஃபிரௌன். ஏன்னா எல்லாருமே தன்னை நபி என்று சொல்லிக் கொண்டவர்கள் இருந்தார்கள், தன்னை பெரிய அயோக்கியர்கள் என்று சொல்லிக் கொண்டவர்கள் இருந்தார்கள், தன்னை மாமன்னர்கள் என்று சொல்லிக் கொண்டவர்கள் உலகத்திலே வாழ்ந்தார்கள். ஆனா அன ரப்புக்குமுல் அஅலா, அல்லாஹ்வை விட பெரிய ரப்பு என்று சொன்னவன் ஃபிரௌன். அவர்களுடைய மனைவி ஆசியா அம்மையார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆசியா அம்மையாருக்கு ஈமானுடைய பாக்கியத்தை கொடுக்கிறார். எவ்வளவு ஒரு சுகமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த
சொன்ன அந்த ஆசியாமையார் உலகத்தையே ஆண்ட மன்னர்களிலே ஒருவன் பிறவுனே. அந்த மாமன்னனுடைய முழுமையான பாசத்திற்கு உரித்தவர்களாக உலகத்திலே வாழ்ந்த அன்னை ஆசியாமையார் அவர்களுக்கு அந்த அரண்மனையில எந்த விதமான குறையும் கிடையாது. அவர்களுக்கு சுதுமத்து செய்வதற்கு நூற்றுக்கணக்கான பணிப்பெண்கள், தங்க நகைகள், ஆபரணங்கள், சொகுசான கட்டில்கள், சொகுசான அரண்மனை ரூம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஆசியாமையார் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு ஈமான் கொள்கிறார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன மூஸா ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்கிறார்கள். இந்த செய்தி எப்படியோ ஃபிரௌனுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே ஃபிரௌன் ஆசியாமையாரை அழைத்து, ஆசியா, இஸ்ரேல் நாட்டிலே வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் என்னை கடவுள் என்று ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்னை விட்டுவிட்டு இன்னொரு யாரோ ஒருத்தரை நீ அல்லாஹ் கடவுள் என்று ஏற்றுக்கொள்கிறாயா? மரியாதையாக அந்த கொள்கையை விட்டுவிடு, என்னை கொண்டு நீ ஈமான் கொள்ளு. இல்லை என்று சொன்னால் மனைவி என்று கூட பார்க்க மாட்டேன், கடுமையான வேதனை கொடுப்பேன் என்று ஃபிரௌனை கடுமையாக எச்சரிக்கை செய்தார். ஆனா அன்னை ஆசியா அம்மையார் ஃபிரௌன் இடத்துல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அருமை கணவரே, நீ இந்த உலக வாழ்க்கையில எனக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் பரவாயில்லை. எனது உலக வாழ்க்கை என்பது அழிந்து விடக்கூடியது. நிரந்தரமான உலகம் மறு உலகம் இருக்கிறது. இந்த உலகத்துல நீ எவ்வளவுதான் வேதனை செஞ்சாலும் மரணம் என்று அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். ஆனா மறுமை நாளிலே அல்லாஹ் எனக்கு உயர்ந்த சொர்க்கத்தை வைத்திருக்கிறான் என்று ஃபிரௌனிடத்திலே பதில் கூறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், நான் மேராஜுக்கு சென்றிருந்த பொழுது சொர்க்கத்தையும் பார்த்தேன், நரகத்தையும் பார்த்தேன். சொர்க்கத்தை நான் பார்த்துக்கிட்டே போகும் பொழுது ஒரு திரை ஒன்று தொங்கியது. நான் அந்த திரையை விலக்கி உள்ளே பார்த்தேன். உள்ளே முத்துக்களாலும் பவனங்களாலும் அற்புதமான 3 மாளிகைகள் கட்டப்பட்டிருந்தது. பார்ப்பதற்கு ரொம்ப அருமையான மாளிகை. ஜிப்ரீல் இடத்திலே நான் கேட்டேன், யார் ஜிப்ரீல், 3 மாளிகைகள் முத்துக்களாலும் பவனங்களாலும் மரகதத்தினாலும் இப்படி கட்டப்பட்டிருக்கிறது, இந்த 3 மாளிகை யாருக்காக வேண்டி உள்ளது என்று ஜிப்ரீல் இடத்திலே கேட்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்திலே சொன்னார், 3 மாளிகை, ஒன்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சொந்தமானது, இன்னொன்னு உங்களுடைய மனைவி அன்னை ஹதீஜாவிற்கு சொந்தமானது, இன்னொன்னு ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாவிற்கு சொந்தமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 3 பெண்மணிகளுக்காக வேண்டி அழகான மாளிகையை முன்கூட்டியே சொர்க்கத்திலே கட்டி வைத்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் அதனை பார்த்து வந்து அற்புதமாக ஆச்சரியத்தோடு தன்னுடைய நபி தோழர்களிடத்திலே விவரித்தார்கள். ஃபிரௌன் ஆசியா அம்மையாரை அழைத்து எவ்வளவுதான் சொல்லி பார்த்தா ஆனா கேட்கல. பொதுவாகவே பெண்கள் இருக்கிறார்கள் அல்லவா, பெண்களுக்கு இயற்கையிலே அல்லாஹ் தஆலா ஒரு இயற்கையிலேயே ஒரு தன்மையை கொடுத்திருக்கிறார். அவங்க ஒரு முடிவு எடுத்தாச்சு சொன்னா யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நினைச்சதுதான். நம்ம தான் நம்ம முடிவை மாத்திக்கணுமே தவிர அவர்கள் நினைச்சதுதான். அதை மாத்துறதுக்கு யாராலே முடியாது. ஆசியா அம்மையார் அதே மாதிரி முடிவோடு சொல்லிவிட்டார்கள், நான் கலிமாவுடைய வாழ்க்கையை விடுவதாக இல்லை. உடனே பிறவன் என்ன செய்தான் தெரியுமா? ஆசியா அம்மையாரை அழைத்து சென்று பாலைவனத்திலே அவர்களை படுக்க வைத்து அவர்களுடைய 4 திசைகளிலேயும் 4 கம்பிகளை நட்டி அவளுடைய 2 காதுகளை 2 கம்பிகளிலேயும் 2 கைகளை 2 கம்பிகளிலேயும் கட்டி அவர்களுக்கு மேலே சூடேற்றப்பட்ட ஒரு பெரிய பாறாங்கல்லை தூக்கி வைத்து விட்டான். வச்சுட்டு சொன்னானா, நீ ஈமானை விடுகின்றவரை உன்னை நான் வேதனை செய்து கொண்டே இருப்பேன் என்று சொன்னான். அந்த நேரத்தில் அன்னை ஆசியா அம்மையார் அல்லாஹ்விடத்துல துவா செய்யறாங்க. அருமையான துவா. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஆசியா அம்மையார் செய்த துவாவை விளக்கமாக சொல்லி காட்டுகிறான். குர்ஆனை கொஞ்சம் நம்ம சற்று ஆய்வு செய்து பார்க்கணும். ظஹர் எத்தனை ரக்காத்து குர்ஆன்ல இல்ல, ஃபஜ்ர் எத்தனை ரக்காத்து குர்ஆன்ல இல்ல, அஸ்ர் எத்தனை ரக்காத்து குர்ஆன்ல இல்ல, ஜகாத் எவ்வளவு கொடுக்கணும் குர்ஆன்ல இல்ல. அதெல்லாம் ரசூலுல்லாஹ்வை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அவ்வளவு வட்டுருக்கமாக சொல்லப்பட்ட
பைத்தன் ஃபில் ஜன்னா, உன்னுடைய அர்ஷுக்கு அருகாமையிலே சொர்க்கத்தை கட்டுவாயாக. சொர்க்கத்தினுடைய ஏதோ ஒரு மூலையில எனக்கு கட்டித்தரக்கூடாது, உன்னுடைய அர்ஷுக்கு பக்கத்துல எனக்கு ஒரு வீட்டை கட்டித்தரணும். இந்த பிறவனுடைய கொடுமையை விட்டும் என்னை காப்பாற்றுவாயாக என்று ஆசியா அம்மையார் துவா செஞ்ச உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த துவாவை உடனடியாக அங்கீகரித்தான். பொதுவாகவே தாய்மார்கள் ரொம்ப இரக்கத்தோடு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்கன்னு சொன்னா அல்லாஹ் உடனடியாகவே அங்கீகரித்துக் கொள்வான். ஏன்னா அவர்களுடைய ஈமான் அந்த அளவிற்கு உறுதியானது. நம்மளுடைய ஈமான் உறுதியானதுதான். ஆனா நம்மை விட பெண்களிடத்திலே இயற்கையிலேயே அவர்கள் உண்மையிலேயே ஈமான் கொண்ட மூமின்களாக இருப்பார்களேயானால் அவருடைய ஈமான் அசைக்க முடியாது. அவர்கள் இரு கரம் ஏந்தி அல்லாஹ்விடத்திலே துவா செய்தால் அல்லாஹ் உடனடியாக பதிலளிக்கிறான். ஒரு ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியிலே அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு பெண்மணி வருகிறார், ஹவுலா பின்த் ஸஹலபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ரசூலுல்லாஹ்விடத்துல வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவர் என்னை லிஹார் செய்து விட்டார். அந்த காலத்துல லிஹார் செய்வது என்று ஒரு பழக்கம் இருந்தது. லிஹார்னா எதுக்கு சொல்வது அப்படின்னு சொன்னா, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்து அன்சிய அலைய கமகரி உம்மி, நீ எனக்கு என்னுடைய தாயினுடைய முதுகை போன்றவள் அப்படின்னு சொன்னா கணவன் மனைவிக்கு மத்தியில் தலாக்கு ஏற்பட்டு போயிடும். தாயினுடைய ஏதாவது ஒரு உறுப்பை பார்த்து அந்த உறுப்புக்கு தன்னுடைய மனைவியை ஒப்பிட்டு பேசுவதற்கு யாரும் சொல்றது, என்னுடைய தாயினுடைய முதுகை போன்றிருக்கிறாய், அல்லது என்னுடைய தாயினுடைய வயிற்றை போன்றிருக்கிறாய், அல்லது என்னுடைய தாயினுடைய காலை போன்றிருக்கிறாய், இப்படி எல்லாம் மனைவியை பார்த்து சொல்லக்கூடாது. அந்த காலத்துல இதுக்கு லிஹான்னு சொல்லுவாங்க. அப்படி யாராவது ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்து அப்படி சொல்லிட்டா உடனே தலாக்கு நிகழ்ந்து விடும். கணவன் மனைவி மறுபடியும் சேர முடியாது. அவர்களே அவர்களுடைய கணவர் லிஹார் செஞ்சிட்டார். தன்னுடைய தாய்க்கு ஒப்பிட்டு தன்னுடைய மனைவியை பேசிவிட்டார். உடனே எல்லாரும் சொன்னாங்கன்னா, லிஹார் செஞ்சிட்டாச்சுன்னு சொன்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒன்றாக சேர முடியாது, அதனால ரெண்டு பேரும் பிரிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சஹாபியத்தான பெண்மணி நேராக ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்தது. வந்து சொன்னது, யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய கணவர் என்னை லிஹார் செய்து விட்டார். எல்லாருமே சொல்றாங்க கணவன் மனைவியோட சேர முடியாதுன்னு. ஆனா எனக்கு குழந்தைகள் இருக்கிறது, எப்படியாவது என்னுடைய கணவரோடு என்னை சேர்த்து வையுங்கள் என்று அந்த பெண்மணி சொல்லுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சட்டத்தை மாற்றுவதாக இருந்தாலோ அல்லது புதிதாக ஒரு சட்டத்தை ஏற்றுவதாக இருந்தாலோ அந்த அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது, வேற யாருக்கும் கிடையாது. ஒரு நபியாக இருந்தாலும் கூட புதிதாக ஒரு சட்டத்தை ஏற்றுவதற்கு அவர்களுக்கு அனுமதி கிடையாது, அவருக்கு தகுதி கிடையாது. அல்லாஹ் சொன்னாதான் சொல்லணுமே தவிர இவரா மார்க்கத்தில் எதையாவது கூட்டுவதோ குறைப்பதோ ஒரு நபிக்கோ ஒரு ரசூலுக்கோ அனுமதி கிடையாது. ஆகையினால உன்னுடைய கணவர் உன்னிலிருந்து விவாகரத்து ஆயிட்டாரு, உன்னுடைய கணவரோட சேர முடியாது அப்படின்னு அந்த பெண்மணியை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாரு. அந்த பெண்மணி எவ்வளவோ அழுது புலம்புகிறது, எப்படியாவது என்னுடைய கணவரோட சேர்த்து வச்சிருங்க யார் ரசூலுல்லாஹ். இல்லம்மா, அதுக்கு வழியே இல்லை, நீ போயிட்டு வா. உடனே அந்த பெண்மணி என்ன செய்தது தெரியுமா? ஹவுலா பின்த் ஸஹலபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நேரடியாக வீட்டிற்கு சென்றது. தன்னுடைய முஸல்லாவை விரித்து அல்லாஹ்விடத்திலே தொழுது அழுது அல்லாஹ்விடத்திலே மன்றாடி இரு கரம் ஏந்தி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் ஆனது, 2 நாட்கள் ஆனது, ஒரு வாரம் ஆனது, ஒரு 10 நாட்கள். 10 நாட்கள் ஆன உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்தை இறக்குகிறான். அது சமய அல்லாஹு கௌலல் லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா வ தஷ்தகி இலல்லாஹ் வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகுமா வல்லாஹு ஸமீஉன் பஸீர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடனடியாக வகி இறக்குகிறான். சாதாரணமாக ஒரு பெண்மணி அழுது துவா செஞ்ச உடனே அல்லாஹ்வுத்தால பேசுகிறான் என்று சொன்னால், ஒரு பெண்மணி முழுமையான ஈமானோடு அல்லாஹ்விடத்தில் இருக்க
வேண்டி துவா செஞ்சா அல்லாஹ் தஆலா உடனடியாக அந்த துவாவை கபூல் செய்கிறான். உடனடியாக அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான். கத் சமியல்லாஹு கவுலல் லத்தி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா. நபியே, தன்னுடைய கணவருடைய விஷயத்தில உங்களிடத்திலே தர்க்கம் செய்ததை அந்த பெண்மணியுடைய வார்த்தையை அல்லாஹ் கேட்டு விட்டான். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல இருக்கும் பொழுது அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை பக்கத்திலே இருந்த என்னுடைய காதுக்கு கூட விழல. ஏன்னா பள்ளிவாசலுக்கும் ஆயிஷா நாயகியுடைய வீட்டிற்கும் நடுவுல ஒரே ஒரு சுவர் தான். அதிலே நடுவிலே வாசல் இருக்கிறது. வாசலிலே ஒரே ஒரு திரை மட்டும் தான் தொங்கும். அந்த திரைக்கு பின்னாடி தான் உட்கார்ந்து இருக்கிறேன். பள்ளிவாசல என்ன பேச்சு நடந்தாலும் என்னுடைய காதிலே விடும். ஆனா இந்த பெண்மணி சொன்ன வார்த்தை என்னுடைய காதில் கூட கேட்கல. ஆனா அல்லாஹ் கேட்டு விட்டான் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்குகிறார். நம்ம பேசக்கூடிய பேச்சு, நம்மளுடைய உடம்புல இருந்து வரக்கூடிய அங்க அசைவுகள் அனைத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆயிஷா நாயகி காதுல கூட விழலன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா கேட்டு இருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கே நெருக்கமாக உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அதே போன்றுதான் ஆசியா அம்மையார் அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah. யா அல்லாஹ், உன்னுடைய அரிசிக்கு அருகாமையிலேயே ஒரு அழகான ஒரு மாளிகையை கட்டுவாயாக என்று துஆ செய்ய உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்திலே ஒரு அழகான ஒரு மாளிகையை கட்டி ஆசியா அம்மையாருக்கு அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். அந்த சொர்க்கத்தை ஆசியா அம்மையார் பார்க்கிறார்கள். பார்த்து மெய்மறந்து இருக்கக்கூடிய நேரத்திலே இஸ்ராயேல் அவருடைய ரூஹை எடுத்து விடுகிறார்கள். எந்த விதமான வேதனையும் அவர்களுக்கு தெரியவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, உலகத்துல ஒரு நல்லவர் மௌத்தாகும் பொழுது அவருடைய ரூஹ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாவுல கிடக்கக்கூடிய ரோமத்தை லேசா எடுக்கிற மாதிரி எடுக்கணும்னு கட்டளை போட்டிருக்கிறான். கெட்டவராக இருப்பாரையானால் முள் செடிகளுக்குள்ளே சிக்கிக்கொண்ட புடவையை பிடித்து இழுப்பது போன்று அவரை பிடித்து இழுக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு தடவை ஒரு இமாம் அவர்களுக்கு இந்த ஹதீஸ்ல ஒரு லேசான ஒரு சந்தேகம். நல்லவர்களுடைய ரூஹ அல்லாஹ் தஆலா எந்த விதமான வழியும் இல்லாம இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் எடுக்க சொல்லி இருக்கிறான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவன் நல்லவர்கள் ரூஹ அவர் எப்படி வழி இல்லாம எடுப்பாரு அப்படின்னு ரொம்ப நாளா அந்த இமாமுக்கு சந்தேகம். ஒரு நாள் இரவிலே தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இமாமினுடைய கனவிலே வந்து அவர்கள் சொன்னார்களாம், அருமை தோழரே, உங்களுக்கு இந்த ஹதீஸ்ல சந்தேகம் இருக்குமையானால் சூரத்து யூசுஃபை நீங்கள் ஓதி பாருங்கள், இந்த ஹதீஸுக்கு உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும்னு சொன்னாங்க. அவர் தூக்கத்திலிருந்து எழுந்திருச்சு காலையில சூரத்து யூசுஃபை ஓதி ஓதி பார்க்கிறாரு. அவருக்கு ஒண்ணுமே விளங்கல. உடனே தன்னுடைய உஸ்தாதிட்ட போனாரு. உஸ்தாதிட்ட போய் தன்னுடைய சந்தேகத்தை சொன்னார். அருமை உஸ்தாத் அவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லவர்களுடைய ரூஹ ரொம்ப எந்த விதமான வேதனையும் இல்லாம லேசாக எடுக்க வேண்டும் என்று ஜிப்ரீலுக்கு அல்லாஹ் உத்தரவு போட்டிருப்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதுக்கு என்ன விளக்கம்னு எனக்கு தெரியல. இந்த சந்தேகத்தோடு நான் படுத்து கிடக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் கனவுல வந்து சூரத்து யூசுஃபை ஓதி பார்க்க சொன்னாங்க. அதுக்கு என்ன விளக்கம் என்று தன்னுடைய உஸ்தாத் இடத்திலே கேட்கின்ற பொழுது அவருடைய உஸ்தாத் சொன்னார்களாம், அதுக்கு என்ன விளக்கம் தெரியுமா? சையனா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலே ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. என்ன நிகழ்ச்சி? ஜலீஹா அம்மையார் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தவறுக்கு அழைக்கிறார்கள். அவங்களை சட்டையை பிடிச்சு இழுக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விரண்டு ஓடுகிறார்கள். சட்டையை பிடிச்சு இழுத்த உடனே சட்டை கிழிந்து விட்டது. இந்த செய்தி எப்படியோ வெளியே பரவிடுச்சு. அந்த ஊர் மக்கள் எல்லாரும், அதுலயும் அந்த மிஸ்ர் நாட்டினுடைய பெண்கள் எல்லோரும் பேசிக் கொண்டார்களா, நம்மளுடைய அமைச்சருடைய மனைவி சாதாரணமாக தன்னிடத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு அடிமையை போய் ஆசைப்பட்டிருக்கிறார்களாம், அவர்களை பிடிச்சி தவறுக்கு இழுத்திருக்கிறார்களாம் என்று எல்லா பெண்மணிகளுமே அதை ஒரு குறையாக பேச ஆரம்பித்தார்கள். இப்படி ஊருக்குள்ள பசாது
பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற செய்தி சரியகா அம்மையாருக்கு தெரிந்தது. உடனே சரியகா அம்மையா என்ன செஞ்சாங்க, அந்த எல்லா பெண்மணிகளையும் ஒரு இடத்திலே எல்லாரையும் உட்கார வைத்து எல்லாருடைய கையிலையும் ஒரு கத்தியையும் ஒரு பழத்தையும் கொடுத்து சரியகா அம்மையார் சொன்னாங்களா, நான் எப்பொழுது அது என்று சொல்லுகிறேனோ அப்பொழுது நீங்கள் அறுக்க வேண்டும், எல்லாரும் தயாரா வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் பழத்தையும் கத்தியையும் தயாரா வச்சுக்கிட்டாங்க. இப்பொழுது சரியகா அம்மையார் சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்க இந்த பெண்களுக்கு முன்னால் வாருங்கள் என்று சொன்னார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பெண்களுக்கு முன்னால வந்தாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகை பார்த்த உடனே அந்த பெண்கள் எல்லாம் சொன்னாங்களா, மா ஹாதா பஷரா இன் ஹாதா இல்லா மலக்குன் கரீம். இவ்வளவு அழகோடு இருக்கிறாரே ஒரு அழகான ஒரு வாலிபர், உண்மையிலேயே இவர் மனிதரே அல்ல, இவர் ஒரு சங்கையான மலக்குமார்களுடைய கூட்டத்தை சார்ந்தவராக இருக்கிறார் என்று அவருடைய அழகிலே மெய்மறந்து இருக்கக்கூடிய நேரத்திலே சரியகா அம்மையார் சொன்னார்கள், இப்பொழுது உங்களுடைய பழத்தை நீங்கள் வெட்டுங்கள். உடனே அந்த பெண்மணிகள் எல்லாம் தன்னுடைய அந்த பழத்தை வெட்டுவதற்கு பகரமாக தன்னுடைய கையை அறுத்துக் கொண்டார்களாம். அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது சாதாரணமாக கையை அறுத்தார்கள் என்று சொல்லவில்லை. அரபி இலக்கணம் தெரிந்தவர்களுக்கு விளங்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி இருக்கக்கூடிய அந்த வார்த்தை என்ன தெரியுமா, ஃபக்கத்தஅன ஐதியஹுன்ன, அவர்கள் தங்களுடைய கரங்களை நன்றாக அறுத்துக் கொண்டார்கள். நன்றாக அறுத்து ரத்தம் ஊற்றுகிறது, ஆனா அவர்களுக்கு வலி தெரியல. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகை பார்த்து மெய் மறந்து வலி தெரியாமல் அறுத்து கொண்டிருக்கிறார்கள். உடனே சரியகா அம்மையார் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நீங்க தரைக்கு பின்னால போங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாம் தரைக்கு பின்ன யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தரைக்கு பின்னால போன உடனே சரியகா அம்மையார் சொன்னாங்களாம், இப்போ உங்களுடைய கையை பாருங்கள். எல்லா பெண்களும் கையை பார்க்கறாங்க, கையில ரத்தம் ஓடிக்கொண்டு இருக்கிறது, அறுத்த வழியே தெரியலையே. அப்ப சரியகா அம்மையார் சொன்னாங்க, நீங்க எல்லாரும் திருமணம் முடிந்து உங்களுடைய கணவன்மார்களோடு தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட்டு உங்களுடைய ஷஹ்வத்தை குறைத்து கொண்ட சாதாரண பெண்கள். ஆனா என்னுடைய கணவருக்கு ஆண்மை கிடையாது, திருமணம் முடிந்திருக்கிறதே தவிர தாம்பத்தியத்துல நாங்க இதுவரை ஈடுபட்டதே கிடையாது. நானும் உங்களை போன்ற ஒரு சராசரி மனிதர் தான், ஒரு பெண்மணி தான். யூசுஃபை பார்த்த மறு நிமிடத்திலே உங்களையே நீங்கள் மறந்து கையை வெட்டி கொண்டீர்களேன். ஆனா 24 மணி நேரமும் யூசுஃபை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அந்த ஒரே ஒரு நிமிடத்தை தவிர மற்ற நேரம் என்னை நான் பாதுகாத்துக் கொண்டிருந்தேன் என்று சொன்னால் நீங்கள் பத்தினியா நான் பத்தினியா? இது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய நிகழ்ச்சி. இப்போ இந்த நிகழ்ச்சியை அந்த உஸ்தாத் அவர்கள் சொல்லுகிறார்கள், நல்லவர்கள் சக்கராத்துடைய நேரத்திலே இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்காக தயாரித்திருக்கக்கூடிய சொர்க்கத்தை அல்லாஹ் காட்டுகிறான். அந்த சொர்க்கத்தை பார்த்து மெய்மறந்து இருக்கக்கூடிய நேரத்திலே இஸ்ராயீல் அவருடைய ரூஹை எடுத்து சென்று விடுகிறார். அவருக்கு வேதனை தெரிவதில்லை. கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒருத்தர் மௌத்தா போறவரு நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறதுக்கு அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. யாரும் முடிவு பண்ணக்கூடாது அவரு நல்லவரு கெட்டவரு. உலகத்துல ஒருத்தர் செய்யாத அநியாயமே இருக்காது. ஆனா ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சிருப்பாரு, அதை வச்சு கூட அவர் சொர்க்கத்துக்கு போயிருக்கலாம். ரசூலுல்லாஹ் சொல்றார்கள் அல்லவா, ஒரு விபச்சாரம் செய்துவிட்ட ஒரு பெண்மணி, விபச்சாரம் செய்வதையே தொழிலாக கொண்ட ஒரு பெண்மணி, தாயித்திருக்கக்கூடிய ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டிய காரணத்தினால் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொர்க்கவாசியா நரகவாசியா நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. அது அவரவருடைய அமல்களுக்கு தக்கவாறு அல்லாஹ் மறுமையிலே ஒரு முடிவுக்கு வருவான். இமாம்னா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஹ்யா உலூமுங்கிற கிதாபை எழுதியிருக்கக்கூடிய மிகப்பெரிய மாமேதை. அவங்க தங்களுடைய வாழ்க்கையிலே எழுதின கிதாபுகள் மட்டும் 999 கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள். 1000 கிதாபு எழுதல, ஒரே ஒரு கிதாபு எழுதல, 999 எழுதினாங்க. அப்ப அவங்களுடைய சகாக்கள்லாம் கேட்டாங்கன்னா, ஒரு கிதாபு எழுதுனீங்கன்னா 1000 ஆயிருமே, ஏன் 999 நின்றுட்டீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அந்த ஒரு கிதாபை நான் எழுதிவிட்டேன் என்று சொன்னால் 1000 கிதாபுகள் நான் எழுதிவிட்டேனோ என்ற ஒரு பெருமை வந்துவிடக் கூடாது என்பதற்காக குறையோட நிப்பாட்டிட்டேன். மிகப்பெரிய
முத்தசவ்விஃபீன்களிலே கட்டுப்பட்டவர்கள். எளிய உலகம் தினம் பாடத்துல இருக்குது. 4வது சூறாவிலிருந்து தஹ்சீர் வரைய பாடத்துக்கு வைத்திருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு ஹதீஸுக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய விளக்கத்தை பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா தன்னுடைய புறத்திலிருந்து அவர்களுக்கு இல்மை மாறி வழங்கி இருக்கிறார். அவர்களுடைய வரலாற்றிலே சில குறிப்புகள் காணப்படுகிறது. ஓதக்கூடிய காலத்துல அவங்களுக்கு பாடம் சரியா தலையில ஏறாது, மண்டையில ஏறாது, பாடம் அவங்களுக்கு விளங்காது. ஆனா உஸ்தாத்மார்களுக்கு சரியான முறையில் ஹிதுமத்து செய்வார்கள். அவங்களுடைய உஸ்தாது காலையில குடிக்க போனாங்கன்னு சொன்னா அவர்கள் அதாவது கிணத்துல தண்ணீரை இறைத்து ஊற்றக்கூடிய ஹிதுமத்தில் ஈடுபட்டு இருப்பார்கள். ஒரு நாள் அப்படி தண்ணியை இறைச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது கசாலி ரஹ்மத்துல்லாஹி பார்க்கிறார்கள். அவர்கள் இறைக்கக்கூடிய அந்த வாணியினுடைய கயிறு கல்லிலே பட்டு அது கல்லிலே ஒரு பெரிய வரையை ஏற்படுத்தி இருக்கிறது. கல்ல ஒரு பெரிய தடம் பதிந்திருக்கிறது. இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அல்லாஹ்வுக்கு துஆ செஞ்சாங்களே, யா அல்லாஹ், இந்த கயிறு படப்பட கல்லு கூட தேய்கிறது, ஆனா என்னுடைய உள்ளம் தேய மறுக்கிறது. யா அல்லாஹ், கொஞ்சம் கிருபை காட்டக்கூடாதா அப்படி அல்லாஹ் துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய புறத்திலிருந்து அவர்களுக்கு இல்மை கொடுத்தான். மிகப்பெரிய மாமேதையாக ஆனார்கள். பெரிய பெரிய கிதாபுகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் அவர்களுடைய நண்பர் ஒருவர் இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை கனவுலே பார்த்தார்களாம். கனவுல பார்த்து கசாலி இமாம்கிட்ட கேட்டாங்களாம், இமாம் அவர்களே, உலகத்துல வாழும் பொழுது நீங்க நிறைய சேவைகளை செய்திருக்கிறீர்கள், நிறைய கிதாபுகள்லாம் எழுதியிருக்கிறீங்க, தஃப்சீர் எழுதியிருக்கிறீங்க, ஹதீஸ் எழுதியிருக்கிறீங்க, தஸவ்வுஃப்லாம் எழுதியிருக்கிறீங்க. அல்லாஹ் தஆலா உங்களை என்ன செய்தான்? எதனை வைத்து உங்களுடைய பாவங்களை மன்னித்து சொர்க்கத்தை தந்தான் என்று கேட்ட பொழுது இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்னாங்கன்னா, நான் எவ்வளவோ அமல்களை செஞ்சிருக்கிறேன், ஆனா அல்லாஹ் தஆலா என்னுடைய பாவத்தை மன்னித்தது எதன் காரணத்தினால் தெரியுமா? ஒரு நாள் கிதாபை எழுதுறதுக்காக வேண்டி பேனாவுல மைய தொட்டு எழுதுவதற்காக வேண்டி நான் ஆயத்தமான பொழுது, இந்த காலத்துல பேனா இருக்கிற மாதிரினா அந்த காலத்துல பேனா கிடையாது. அந்த காலத்துல ஒரு குச்சி ஒண்ணு இருக்கும், மைய தனியாக இருக்கும், அதை தொட்டு எழுதுவாங்க. அப்படி ஒரு தடவை நான் அப்படி தொட்டு எழுதக்கூடிய நேரத்துல அந்த குச்சியிலே மை ஒரு சொட்டு இருந்தது. எங்கிருந்தோ வந்த ஒரு ஈ ஒன்று தண்ணீர் தாகத்தின் காரணத்தினால் அந்த மையில உட்கார்ந்து அந்த மையை குடித்தது. அந்த ஈய பார்த்த உடனே எனக்கு இறக்கம் வந்துடுச்சு. உடனே தன்னுடைய கையை அசைக்காம அந்த ஈ குடித்து முடிக்கின்ற வரை அப்படியே வைத்திருந்து அந்த ஈ குடிச்சிட்டு போயிடுச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாயில்லா ஜீவராசிக்கு இறக்கப்பட்டதுனால என்னின் மீது அல்லாஹ் இறக்கப்பட்டு என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சு சொர்க்கத்தை தந்தான். உலகத்துல யாரை வச்சோம் எதை வச்சோம் நம்ம சொர்க்கவாசியா நரகவாசியா நல்லவங்களா கெட்டவங்களா நம்மளுடைய இஷ்டத்துக்கு முடிவு செய்யக்கூடாது. அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா புகாரில வரக்கூடிய ஒரு சரியான ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு காலத்துல ஒரு பச்சை குழந்தை வஃபாத்தாகி விட்டது. சின்ன சிறிய குழந்தை பிறந்து சில மாதங்களே ஆன குழந்தை மூத்தாகி விட்டது. பள்ளிவாசலுக்கு கொண்டு வரப்படுகிறது. ஆயிஷா அம்மா அந்த குழந்தையை பார்த்த உடனே சொன்னாங்கன்னா, ஹாதிஹி உஸ்பூரும் மின் அஸாபீரில் ஜன்னah, இது சொர்க்கத்து சிட்டுக்குருவிகளிலிருந்து ஒரு சிட்டுக்குருவி. ஏன்னா பாவம் என்றால் என்னவென்றே இந்த குழந்தைக்கு தெரியாது. தெரிவதற்கு முன்னாடியே மூத்தாகி விட்டது. அதனால சொர்க்கத்தினுடைய சிட்டுக்குருவிகளிலிருந்து ஒரு சிட்டுக்குருவி என்று ஆயிஷா அம்மா சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,